ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரிலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் இருக்கோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அந்த எக்ஸாமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ண பார்ப்பேன். EC3501 வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட்டியை பார்ட்பின் பிரித்து கொடுத்துருக்கேன். அந்த ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா EC3501 வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட்டியை பார்ட்பின் பிரித்து கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போட்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹேண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இதை ஒரு சப்டிவிஷன் ஆகும். சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இதே வந்து ஒரு சப்டிவிஷனாகவும் கேட்க சான்சஸ் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இதை ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி பவர் கண்ட்ரோல் ஃபார் ரெடியூசிங் இன்டர்ஃபரன்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு சேனல் பிளானிங் ஃபார் வயர்லெஸ் சிஸ்டம்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க டாப்பிக்ல ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது ஒரு சில யூனிட்ஸ்ல தான் ப்ராப்ளம் கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ அதனால அந்த யூனிட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. யூனிட் 1ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ரிவ்யூஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டூமா இருக்கு. கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி செல் ஸ்பிளிட்டிங்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் செல்லுலார் கான்செப்ட் இந்த செல்லுலார் கான்செப்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ட்ரங்கிங் அண்ட் கிரேட் ஆஃப் சர்வீஸ் இந்த கிரேட் ஆஃப் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் ப்ரொபகேஷன் மாடல் இது உங்களுக்கு 13 மார்க் ஸ்பிளிட் பண்ணி கேட்டாங்கன்னா உங்களுக்கு இது கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வேரியஸ் லார்ஜ் ஸ்கேல் பாத் லாஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃபேடிங் கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட்ல ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப்ளர் ஷிஃப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ரூஸ்டர் ஆங்கிள் இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸாக கூட கொடுத்து கேட்கலாம். ஸோ அதனால வந்து இதை பிக்வெஸ்டினில் கூட கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங் இது வந்து ரிப்பீட்டடாக வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து டாப்ளர் ஸ்ப்ரெட் அண்ட் கொஹரன்ஸ் டைம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 மார்க்ல கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்க ரெட் கலர் டாபிக்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. நியூ டாபிக்ஸும் உங்களுக்கு சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எந்த ஒரு டாபிக் ஒமிட் பண்ணாங்க. ரெட் கலர்ல இருக்கிறத கண்டிப்பாக வந்து ஒமிட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் இது ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேடிங் எஃபெக்ட்ஸ் டியூ டு மல்டிபேத் டைம் டிலே ஸ்ப்ரெட் அண்ட் டாப்ளர் ஸ்ப்ரெட் இது முக்கியமான ஒன்று. ஸோ ரெண்டுமே சேர்த்து கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங்னா என்னன்னு கேட்பாங்க. அப்படின்னா மல்டிபேத் ஃபேடிங்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மால் ஃபேடிங் இப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MSK தான் வந்து கேட்கலாம். ரொம்ப முக்கியமான ஒன்று. GMSK இந்த GMSK 2 மார்க்ல கூட கேட்கலாம். ஸோ ஆனால் வந்து இது ரெண்டுமே பிரீஃபாக பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ யூனிட் 3 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈக்குவலைசேஷன்ல இருந்து கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு PNல இருந்து கேட்கலாம். ஸோ அப்படின்னா மேக்ரோ டைவர்சிட்டினா என்ன கேட்கலாம், இல்லை மைக்ரோ டைவர்சிட்டினா என்ன கேட்கலாம், இல்லை டைவர்சிட்டினா என்ன கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பேசியல் மல்டிப்ளெக்சிங்னா என்னன்னு கேட்கலாம். இது ரிப்பீட்டடாக கேட்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி போலரைசேஷன் டைவர்சிட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃப்ரீக்வன்சி டைவர்சிட்டி அதோட ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு DDMA CDMA இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் இது ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா FDMAவும் பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த மூணுமே. யூனிட் 4 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டி ஆஃப் CDMA வித் மல்டிபிள் செல் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு FDMAல DDMAல CDMAல கேட்கலாம். ஸோ அதனால இந்த ஃபியூச்சர்ஸ் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஆஃப் DDMA அண்ட் CDMA இது வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அதனால இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்விட்ச்டு ஆர்கிடெக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி UMTS இது ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டுலேருந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இது ரெண்டுமே நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா PSTN இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்க்யூட் ஸ்விட்சிங் பேக்கெட் ஸ்விட்சிங் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஸ்விட்சிங் கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஜென்ரேஷன் வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ்ல இருந்து கேட்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு இல்லை ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு இது பிக் கொஸ்டின்ல டோட்டலா எல்லா ஜென்ரேஷன் கூட கேட்கலாம். ஸோ அதே வந்து ஒரு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வயர்ட் அண்ட் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் கூட என்னன்னு கேட்கலாம், இல்லை வயர்லெஸ் நெட்ஒர்க்னா கூட என்னன்னு கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி PRMA இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டா பேஸ் ஃபார் மொபிலிட்டி மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் வயர்லெஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு டெலிஃபோன் நெட்வொர்க்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. கண்டிப்பாக இது கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த எக்ஸாம் இருக்கோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நான் அப்லோட் பண்ண பார்ப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.